2500 வருஷம் பழமையான ஏன்சியன்ட் சிவன் டெம்பிள் இருக்குது. இப்போ அதை தான் பார்க்க போயிட்டுருக்கேன். கிபி 7-8ஆம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியர்கள் இந்த கோயிலை பில்ட் பண்ணியிருக்காங்க. முற்கால பாண்டியரோட கட்டடக்கலைக்கு இந்த கோயில் ஒரு உதாரணமாக இருக்குது. கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாறை இருக்குது. இந்த பாறையில் ஒரு ஏரோ மார்க்கும் ஒரு இன் மார்க் ப்ளஸ் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் போக போக விரிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து வில்வ மரம். இந்த மரத்தோட ஆயுள் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க. ரொம்ப பழமை வாய்ந்தது. இந்த மரத்துக்கும் பூசை பண்ணுறாங்க, வில்வ மரத்துக்கு. இது ஒரு சித்தர் வந்து வில்வ மரமாக உருவாரி இருக்கிறதாகவும் ஒரு அமானுஷ்யமாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லகுலீசர். இந்த சிலை வந்து தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன விசேஷம்னா, சிவபெருமானை வந்து லிங்கமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து உருவமாக வழிபட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் லகுலீசர். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த சிலை எல்லா சிவபெருமானுக்கும் கழுத்தில் வந்து ஒரு நாகப்பாம்பு தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு தண்டையில் நாகப்பாம்பு சுற்றி இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குறது தான் சிவபெருமான். இது வந்து குடவரை கோயில். இது முற்கால பாண்டியர்கள் வந்து இந்த பாறையை குகையாக குடைஞ்சு அதுக்குள்ளே இருக்க அந்த பாறையிலே சிவனை உருவாக்கியிருக்காங்க. இது குடவரைக்கு முன்னாடி இருக்கிறது வந்து துவாரபாலர்கள், ஆட்கொண்டான், உய்ய கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 முன்னாடி தெய்வம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் சிவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நந்தி சிலை இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குடவரை வலம்புடி விநாயகர். எல்லா விநாயகருமே வலது பக்கமாக இருக்க மாட்டாங்க, இடது பக்கமாக தான் தும்பிக்கை இருக்கும். இந்த விநாயகர் மட்டும் ஸ்பெஷல் வலது பக்கமாக தும்பிக்கை இருக்குது. இது ஒரு குடவரை விநாயகர் கோயில். இதோட டெமோவை ஃபாலோ பண்ணி தான் பிள்ளையார்பட்டியில் இருக்க அந்த கற்ப விநாயகரோட சிலையை உருவாக்கியிருக்காங்க குடவரை கோயிலாக. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலுக்கும் ஏலியன்ஸுக்கும் ஏதோ வந்து தொடர்பு இருக்குங்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து ஏலியன்ஸ் வந்து வந்துட்டு போகிறதாலாம் ஒரு தகவல்லாம் சொல்கிறாங்க. உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே பல வித்தியாசமான சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை என்னென்னு போயிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த குகை வந்து ராமதேவர், அதாவது 18 சித்தரில் ஒருத்தர் இருக்கார், அவர் தவம் பண்ண ஒரு இடம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு சின்னதாக தவம் பண்ணிக்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு லோகோ மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரில் ஒரு கட்டம் இருக்குது. அதுக்கடுத்து அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு ஏலியன்ஸ் வந்து இங்கே வந்து லேண்டிங் ஆகிறதுக்கு இங்கேருந்து சிக்னல் போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயரில் ஒரு கட்டம் இருக்குது. ஸ்கொயராக ஒரு ஸ்கொயர், அது ஒரு டாட், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு மேபி இது ஏதோ ஒரு சைன் போர்டு மாதிரி நான் நினைக்கிறேன். அடுத்ததாக அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய கட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கட்டம் பூரா கட்டமாக இருக்குது. ஸோ இது வந்து ஏதோ ஒரு செஸ் போர்டு மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு சைன் போர்டுன்னு நினைக்கிறேன். மேலேருந்து வேற்றுக்கிறதுலேருந்து யாராவது வந்தாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் லேண்டிங் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு காளியம்மன் டெம்பிள் இருக்குது. அதை நம்ம போய் சாமி கும்பிடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லோகோ இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு 8 நவக்கிரகங்கள் ப்ளஸ் 9ஆவதாக சூரியன் நடுவில் இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஏலியன் வந்து இங்கே லேண்டிங் ஆகிறதுக்காண்டி ஒரு லேண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னல் இங்கேருந்து கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க.
இப்போ இங்கே எல்லாமே நம்ம கடைசியாக பார்த்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே வந்து சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்குல்ல, இந்த குன்றுகள் எல்லாமே சித்தர்கள் வந்து உருமாறி இருக்கிறதாகவும் நம்பப்படுது. அடுத்ததாக இன்னொரு தகவல் என்னென்னா, பறவைகள்லாம் வித்தியாசமான பறவைகள் இங்கே வந்து கிராஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு தகவல் வருது. ஸோ அது கொஞ்சம் அமானுஷ்யமாக தான் இருக்குது நமக்கு. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பாறைகள்லாம் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். இப்போ இந்த மலையை பார்த்தீங்கன்னா பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி இருக்குது. இந்த மலையில் சிவனும் ஹரியும் சேர்ந்து ஒன்றா வந்து அருள் புரிகிறாங்க. கண்டிப்பாக இந்த மலைக்கு வந்து பார்க்கணும். நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடச்சி. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து இந்த மலையையும் சாமியையும் தரிசிச்சுட்டு போங்க. குடவரை கோயிலை சாமி கும்பிட்டாச்சு. இப்போ மேலே வந்து யானையோட தடம் இருக்கான். இந்த இடத்துக்கு பேர் யானை உருண்டாங்கம்மான்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கம்மா. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கம்மா வந்து பெரிய கம்மா. இது மேலே வந்து சிவனோட ஒரு விளக்கு ஏற்றுற தீபம் ஏற்றுற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த யானை மேலே ஏறி போகும்போது அது தவறி இந்த யானை குண்டாங்கம்மா கீழே விழுந்ததாகவும், ஸோ அதனால் அதுக்கு அந்த பேர் மருவி யானை உருண்டாமலை கம்மான்னு சொல்லிட்டு பேர் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த யானை உருண்டாமலையோட மேலே வந்தாச்சு. இப்போ பார்க்குறீங்களே, இதுதான் வந்து அந்த யானையோட குழம்பு. இப்போ மணி 4 மணி தான் ஆகுது. ஃபுல்லாக வந்து பனியாக இருக்குது. இந்த இடமே ஜில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் அங்கே வரைக்கும் இருக்குது. கீழே பார்த்தது யானைக்காலோட தடம். இது வந்து யானை விழுந்த இடம். இந்த இடத்துல வந்து யானை வந்து உள்ளே தவறி விழுந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு பேர் யானை குண்டாமலைன்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. மேலே ஏறி வர்றது ரொம்ப ரிஸ்கி, ரொம்ப செங்குத்தாக இருக்குது. பட் த்ரில்லிங்காக இருக்குது. வெரி எக்ஸைட்மெண்ட். ரொம்ப கிட்டத்தில் வந்தாச்சு. அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுற அந்த விளக்கு போடுற அந்த இடம். இப்போ நம்ம மலை உச்சி மேலே இருக்கோம். இங்கே தான் கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றுவாங்க. திருவண்ணாமலையில் எப்போ விளக்கு போடுறாங்களோ அப்போ தான் இங்கேயும் போடுவாங்க. ஃபைனலாக நாங்கள் இந்த மலை மேலே ஏறி கார்த்திகை தீபத்தை பார்த்தாச்சு. இந்த மலையை சுற்றி நிறையா மலைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த மலைக்கு வந்து பார்க்கணும். நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடச்சி. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து இந்த மலையையும் சாமியையும் தரிசிச்சுட்டு போங்க.